கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டிஎம் வந்திருந்தது. உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ வியூஸ் போகுது? எதனா ட்ரிக்ஸ் இருந்தா சொல்லுங்கன்னு. இத பார்த்து எனக்கு சிரிக்கிறதா, அழுவுறதான்னே தெரியல. ஒரு 400K வியூஸ் போறவங்க கிட்ட கேட்டா கூட பரவால்ல. 400 வியூஸ் கூட போகாத என்கிட்ட நான் என்னத்த சொல்லுவேன்? என்னடா ஏய் பட் இருந்தாலும் என்கிட்ட கேட்டதுக்காகவாச்சும் எதுனா சொல்லணும்ல. அதனால எனக்கு தெரிஞ்சத சொல்றேன். நீங்க ஒரு ஆர்டிஸ்ட்டா இருந்து ஒரு சோஷியல் மீடியால இது மாரி டிராயிங்லாம் போஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். உங்களுக்கு சில பல குரல் வித்தைகள்லாம் தெரிஞ்சாகணும். அதாவது டிரான்சிஷன், அதுக்கப்புறம் எடிட்டிங்கு அது போல விஷயம்லாம் தெரிஞ்சாகணும். இந்த வாய்ஸ் ஓவர்லாம் கூட குடுத்து பாருங்க. ஏதாச்சும் ஒண்ணு கிளிக் ஆயிடுச்சா, அப்படியே புடிச்சுக்கிட்டே போயிடுங்க மேல. இது பண்ணாலாச்சும் நாங்க பெரிய ஆளவா வந்துருவோமா? அப்படின்னு கேட்டா, இப்ப நான் சூரியவம்ச சரத்குமார் மாதிரி வந்துருவேனா? வாய்ப்பில்ல. அவரே வந்து 11 மிதியெல்லாம் வாங்கிக்கின்னு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் மேலயே வந்திருப்பாரு. அததான் ஒரே பாட்டுல காட்டியிருப்பாங்க. அவருக்கே அப்படின்னா நம்மளுக்கு என்ன? நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த குட்டி கிருஷ்ணர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு, ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க. இந்த ஆர்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு உங்கள் கருத்து பெட்டியில போட்டு போயிடுங்க. உங்கள் கருத்துக்கள் அன்புடன் வரவேற்கப்படுகின்றன.